மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவரோட பிறந்த நாள். அதுக்காக அவங்க பையன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஃபாதர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து ஒரு கிட் மாதிரி இருந்தது, அதை ஆர்டர் பண்ணியிருக்கான். அது என்னங்கிறத பார்க்கலாமா? நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு பார்க்குறீங்களா? நானே ஒரு கிஃப்ட் அவருக்கு. ஏன் ராகேஷ்? அப்படித்தானே? ஓப்பன் பண்ணலாம். மக்களே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அவென்யூயோட க்ரூமிங் கிட் தான் வாங்கியிருக்கான். ஒரு பேக்கில் வந்திருக்கு. பேக் ஓகே, சுமாரான குவாலிட்டியில் தான் இருக்குது. உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க் அவென்யூன்னு சொல்லிட்டு அந்த பேக்லேயே இருக்குது. ஷேவிங் ப்ரஷ் நிறையா இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. பாருங்க, குழந்தை வந்து எவ்வளோ யோசிச்சு அழகாக கிஃப்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் பசங்க யாராவது இருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுன்னா தாராளமாக அதை பண்ணுங்கள். ரேசர் இருக்குது, ஷேவிங் ப்ரஷ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோஷன்ஸு, பர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் வந்து சோப் எல்லாமே இருக்குது. சூப்பர் அனிருத். அந்த லிங்க்லயே இதோட டிஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் பண்ணிருங்க. ஓகே அனிருத் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இன்க்ளூட் பண்ணிருங்க. அனிருத்தே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண சொல்கிறான். நிஜமாவே நல்லா இருக்குங்க. சோப்பெல்லாம் இருக்குது, ஆஃப்டர் ஷேவிங் லோஷன்லாம் இருக்குது. உண்மையாகவே இது வந்து அவனே கிஃப்ட் பண்ணியிருக்கான். அவன் வந்து சேர்த்து வச்சுருந்தானா அந்த பணத்தில். ஜஸ்ட் என்ன அமேசானில் ஆர்டர் பண்ண சொன்னால் நான் பண்ண உடனே பணம் அவன் எனக்கு கொடுத்துட்டான். வெரி குட் அனிருத், சூப்பராக இருக்கும் உன் கிஃப்ட்டு. ராகேஷ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா? அப்சல்யூட்லி.